நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. என்ன வேற்றுமையினால் இவர்கள் இருவரும் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன் என்றால், கூட்டணி சேருவதில் தகப்பனாருக்கும் மகனுக்கும் பிளவு இருக்கிறது. அன்புமணிக்கு போன தடவை ரொம்ப கட்டாயப்படுத்தி பிஜேபியோடு சேர்த்து விட்டார் அன்புமணி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு உள்ளே என்ன நடந்தது என்று நமக்கு தெளிவாக தெரியாது. காலையிலே வரையிலும் அதிமுகவோடு பேசி கொண்டிருந்து விட்டு மாலையிலே பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து விட்டார்கள். அதற்கு காரணம் அன்புமணியினுடைய பிடிவாதம் தான். இந்த திருமாவளவனுக்கு 2 MP இருக்கிறது, நமக்கு ஒரு எம்பியும் இல்லை என்றால் அது அசிங்கம் தானே என்று ராமதாஸ் நினைக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தருமபுரியில் இவருடைய துணைவியார் தோற்றதற்கு காரணமே சிறுபான்மை மக்களுடைய வாக்கை எதிர்த்தரப்புக்கு நாம் போகவிட்டது தான். பிஜேபி முஸ்லீம் ஓட்டை இழக்கட்டும், அவன் விதைத்தவன் அறுக்க வேண்டும், நீ எதற்கு இழக்க வேண்டும்? மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதான் ராமதாஸனுடைய நிலைப்பாடு அதிமுகவோடு சேர்வதாகத்தான். பாமகவில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற குழப்பமே அன்புமணியினுடைய பாஜக பற்று. அமித்ஷா வருகை இரவு இருக்குன்றதுனாலேயே உடனடியாகவே அறிவிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு கருத்து நான் நினைத்தேன். இன்றைக்கு எதற்கு இவ்வளவு அவசரமாக இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். ராமதாசனுடைய முடிவு அதிமுக, இவருடைய முடிவு பாஜக என்கின்ற அடிப்படையில் அந்த பிளவு ஏற்பட்டிருக்குமானால் ராமதாஸ் எடுக்கின்ற முடிவு தான் சரியான முடிவு என்பது என்னுடைய கருத்து. இல்ல, அந்த முடிவு அமித்ஷா வருகின்றார், அறிவிக்கிறார் பாருங்கள், அவருக்கு எவ்வளவு கூர்மை இருக்கிறது. மகன் குறைவானவர் இல்லை, அவரோடு சேர்ந்து செயல்படுவதற்கும் இளமையான மனிதன். இனிமேல் அவர் கைக்கு தான் கட்சி வந்தாக வேண்டும். எந்த நிலைப்பாடு ஏற்பட்டாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், நீரடித்து நீர் விலகாது. மறுபடியும் இந்த தலைமை மாறி அன்புமணிக்கு தான் ஒரு நாள் வரும். ஐயா வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசும்போது அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இனி நான் தான் தலைவர் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. இனி செயல் தலைவர் தான் அன்புமணி அவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இது சொன்னதன் பிறகு அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய சலசலப்பு இருக்கிறது பார்க்குறோம். நிறைய என்ன சலசலப்பு இருக்கு? இல்லை, அந்த கட்சியினுடைய பொருளாளர் இது சரியில்லை அப்படின்ற விதத்துல எல்லாம் பேசியிருக்காங்க. யாருக்கு செய்வா? அன்புமணிக்கு செய்வா. ஆக யார் பக்கம் நிற்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வெளியே இருந்து பார்த்தா என்ன தெரிகிறது? ஒரு பிளவு இருக்கு, கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ற விதத்தில் அது யார் பக்கம் அதிகமாக இசைவாக இருக்கிறார்கள்? இப்போ அன்புமணி அவர்கள் பக்கம், அதாவது அந்த பொருளாளர் சொல்கிறேன். இப்போ அவங்க கட்சியில் இது இப்படியான ஒரு அறிவிப்பு சரியில்லை அப்படின்ற விதத்தில் அதை சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த சூழல் அப்படின்றது தான். அன்புமணி ஒன்றும் பேசவில்லை இது வரைக்கும் அவர். ஆனால் தகப்பனும் மகனும் தான் நீர் அடித்து நீர் விலகாது, அதனால் மறுபடியும் கூடிக்கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். கூடிக்கொள்ள வேண்டும், அதுதான் இயல்பானது. எனக்கு கூட என்ன வேற்றுமையினால் இவர்கள் இருவரும் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்று நான் அறிந்தேன் என்றால், கூட்டணி சேருவதில் தகப்பனாருக்கும் மகனுக்கும் பிளவு இருக்கிறது. மைய அரசு அதற்குள்ள கூட்டு சேர்ந்தால் ஒருவேளை நாம் வெற்றி பெற்று வருகின்ற போது மந்திரியாகலாம். இன்னும் பல காரியங்களுக்கு ஆளுங்கட்சியோடு, இப்பொழுது தினகரன் எதற்காக ஆளுங்கட்சியை விரும்புகிறாரோ, OPS எதற்காக ஆளுங்கட்சி மத்திய அரசாங்கத்தை விரும்புகிறாரோ, அது மாதிரியானது தான் இதுவும். அன்புமணிக்கு போன தடவை ரொம்ப கட்டாயப்படுத்தி பிஜேபியோடு சேர்த்து விட்டார் அன்புமணி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு உள்ளே என்ன நடந்தது என்று நமக்கு தெளிவாக தெரியாது. காலையிலே வரையிலும் அதிமுகவோடு பேசி கொண்டிருந்து விட்டு மாலையிலே பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து விட்டார்கள். அதற்கு காரணம் அன்புமணியினுடைய பிடிவாதம் தான். அதனாலே தான் நான் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி பெறாமல் போய்விட்டோம். இந்த திருமாவளவனுக்கு 2 MP இருக்கிறது, நமக்கு ஒரு எம்பியும் இல்லை என்றால் அது அசிங்கம் தானே என்று ராமதாஸ் நினைக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் பல பேரோடு பேசுகிற போது அறிகின்ற செய்திகளை தவிர நாம் அவர்களிடம் நேரடியாக அறிந்தவை அல்ல. அதனாலே நம்முடைய கட்சி திருமாவளவனுடைய கட்சிக்கு கீழாக போய்விட்டதா? 2 MP நாம் பெற்றிருக்கலாமே, ஒழுங்காக அதிமுகவில் சேர்ந்திருந்தால் நாமும் 2-3 MP வந்திருப்போம், அவர்களும் ஒரு 7-8 MP வந்திருப்பார்கள். இப்படி நாமும் தற்கொலை செய்து கொண்டு
இந்த மாதிரி ஒரு முடிவை நாம் எடுத்தது சரியானதில்லை தானே என்று ராமதாஸ் நினைத்ததாக சொல்லுகிறார்கள். ஆகவே தேர்தலுக்கு முன்னாலேயே அந்த கட்சியை தான் கைப்பற்றி கொண்டால் தான் மறுபடியும் இன்னொரு முறை தவறாக போய்விடக்கூடாது என்கின்ற எண்ணம் இவருக்கு இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் மகன் இன்னமும் அந்த சார்புடையவராகவே இருக்கிறார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அதிமுகவில் தான் எம்பி ஆனார் அன்புமணி. ஆகவே அதிமுகவோடு சேர்வது தான் அது ஆள் பேர் உள்ள கட்சி, பெரிய கட்சி, பல காலம் 30 ஆண்டுகள் நாடாண்ட கட்சி. பிஜேபியோடு சேர்ந்து என்ன செய்வது? அது ஒரு தற்கொலை முயற்சி. நமக்கு நிறைய வாக்குகள் இருக்கிறது, கொஞ்சம் வாக்குகள் அவர்கள் ஒரு 6-7% இருந்தால் கூட நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் கருதி இருக்கலாம். தருமபுரியில் அன்புமணியினுடைய துணைவியார் தோற்றதற்கு பிஜேபியினுடைய கூட்டுத்தான் காரணம். ஏனென்றால் அங்கே ஒரு 1.5 லட்சம் முஸ்லீம்கள் ஓட்டு போட மறுத்து விட்டார்கள். உங்களுக்கு இது தேவையில்லாது தானே? பிஜேபிக்கு அவன் பகையாக, முஸ்லீம் பகையாக இருப்பது நியாயம். அவன் 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 தூக்கி அந்த எருமூட்டையை அவன் சுமக்கட்டும். அவன் முஸ்லீம்களை பகைத்து கொள்வதனால் வருகின்ற இழப்பை பிஜேபி சுமக்கட்டும். பாமக இதற்கு சுமக்க வேண்டும். பொதுவாக 2 கட்சியோடு சேருவது முட்டாள்தனமானது. எந்த ஒரு அரசியல்வாதியும் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு சொல்லுகிறேன். 2 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு. ஒன்று பிஜேபி 12% நெகட்டிவ் ஓட்ஸ். மற்றவனெல்லாம் 100 விழுக்காடு வாக்குக்கு பெட்டி வைக்கிறான். இவர்கள் 88, இவனோடு சேருகிறவன் 88 விழுக்காட்டுக்கு தான் 8 மணிக்கே ஓட்டு போட்டு முடித்துடுவான். மைனாரிட்டி ரொம்ப யார் மோடியை எதிர்ப்பதாக அவன் கருதுகிறானோ இவர்களால் ஒரு நன்மையும் வராது. இந்த மம்தாவாலும் ஸ்டாலினாலும் முஸ்லீம்களுக்கு ஒரு நன்மையும் வரப்போவது கிடையாது. இவர்கள் சும்மா தீர்மானம் நிறைவேற்றி கொடுப்பார்களே தவிர இந்த வாக்குகளை பெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளாக அவர்களை ஏமாற்றுவதற்கு வைத்திருக்கிறார்களே தவிர அந்த மக்களை 80 லட்சம் பேரையும் திரட்டினி மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு 10 சென்ட்ரலில் மக்களை திரட்டி இந்த சட்டத்தை திரும்ப பெறு என்று சொல்லு. மாற்று மதத்தினருக்கும் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கு தெரியும். முஸ்லீம்களுக்கு என்ன தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்று மாற்று மதத்தினருக்கும் தெரியும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாம் ஏன் நுழைய வேண்டும்? சமயச்சார்பற்ற கொள்கையை கடைபிடித்து விட்டு போகலாம் என்ற கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் இந்த மக்களை போலரைஸ் பண்ண, பிளவுபடுத்த விரும்புகிறான் பிஜேபி. அந்த பிளவுபடுத்துவதற்கு திமுக தடையாக இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். ஏன் நாம் பிளவுபட வேண்டும் என்ற கருத்தை விடாமல் மக்களிடம் பேச வேண்டும். ஆமாம், நாம் எல்லோரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள், மதத்தால் மாறுபட்டிருந்தால் என்ன என்ற கருத்தை உண்டாக்குவதற்கு எந்த முயற்சியும் திமுக செய்ய மாட்டான். அவர்களை திரட்டி போராட மாட்டான். நீ வெறும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதெல்லாம் ஒன்றும் எடுக்காது. நீ சட்டமன்றத்தில் பொங்கலுக்கு கூட தீர்மானம் போடுவேன். உனக்கு அது ஒரு பாரதியார் மன்ற மாதிரி, உனக்கு சட்டமன்றம் மாதிரி இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டு விட வேண்டியது. சட்டம் செய்வதற்காக உள்ள ஒரு அமைப்பை தேவையானால்தான் வேறு கருத்துக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர அதில் போய் விளையாட்டுத்தனமாக பாரதியார் சங்கத்தில் ஆண்டு விழா நடத்துவது, இன்னாரை கூப்பிடுவது என்று தீர்மானம் போடுவது போல். இப்போ தீர்மானம் போடாவிட்டால் என்ன அந்த ஆண்டு விழாவை நடத்த முடியாதா? இதற்கு ஒரு தீர்மானம் போடுவான் அவன். எல்லாரையும் கேட்டுத்தான் போட்டதாக ஒரு பாவனை. அது மாதிரி எல்லாத்திற்கும் போய் இந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றம் என்ன தீர்மானம் போடுகிற இடமா? சட்டம் போடுகிற இடம். அதுபோல் இவர்கள் முஸ்லீம்களுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றாலும் செய்வது போல ஒரு பாவனை. இந்த மம்தாவும் ஸ்டாலினும் ஆட்சியில் இருப்பதற்கே காரணம் சிறுபான்மை மக்கள் தான். மம்தாவுக்கு 30%, அவர் 25 லட்சம் மேனி 25,000 வாத்தியாரிடம் பணம் வாங்கினார். வாங்கிய வாத்தியாரெல்லாம் அந்த பணத்தை திருப்பு கட்ட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. 25 லட்சம் வீதம் 25,000 பேரிடம் வாங்குவது என்றால் என்ன? எத்தனை 1000 கோடி? இது என்ன மாநிலாம்? ஒரு பெண்ணா அரக்கி என்று நான் சொல்லுகிறேன். அவ்வளவு பேரும் பணத்தை இழந்து விட்டான். உனக்கு கொடுத்த 25 லட்சம், அதுபோக 6 வருஷம் வேலை பார்த்ததுக்கு வாங்கிய சம்பளத்தை திருப்பு கட்டு என்று சொல்லுவான். தற்கொலையாக பண்ணி கொள்வான் அவன். நீ எல்லாம் பெண் தானா என்று கேட்கிறேன் மம்தாவை. அதே வேலை தானே தமிழ்நாட்டில் செய்கிறார்கள். எந்த வாத்தியாருக்கு சம்பளம் காசு வாங்காமல் நீ எந்த வாத்தியாருக்கு வேலை போட்டிருக்கிறாய்? அதனால தானே டெம்பரரியாக வைத்திருக்கிறாய். ஆனால் இந்த அரசாங்கம் அது ஒரு பக்கம் அவர் கேட்டோம். இந்த சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை பெறுகின்ற காரணத்தினாலே தான் ஸ்டாலினும் மம்தாவும் நிலைத்திருக்க முடிகிறது. அவர்கள் கண்மூடி கொண்டு ஓட்டு போடுவார்கள். மோடியை எதிர்க்கிறவன் எதிர்த்து பேசினால் போதும் அவனுக்கு ஓட்டு போடுவார்கள்.
தனக்கு என்ன நன்மை அந்த ஆளால் கிடைத்திருக்கிறது, 10 ஆண்டுகளாக நம்முடைய எந்த சிக்கல் தீர்க்கப்பட்டிருக்கிறது, எந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது, இவர்கள் கொடுத்த எந்த அழுத்தம் தமிழ்நாட்டு மக்களிடம் முஸ்லீம்களுக்கு சாதகமான எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிறது என்றாலும் முஸ்லீம்கள் சிந்திக்க மாட்டார்கள். சரியா? இந்த கூட்டத்திற்குள் போய் எதற்கு அன்புமணி சேர்கிறார் என்பது ராமதாசனுடைய எண்ணம் என்று சொல்லுகிறார்கள். தருமபுரியில் இவருடைய துணைவியார் தோற்றதற்கு காரணமே சிறுபான்மை மக்களுடைய வாக்கை எதிர்த்தரப்புக்கு நாம் போகவிட்டது தான். பிஜேபி முஸ்லீம் ஓட்டை இழக்கட்டும், அவன் விதை விதைத்தவன் அறுக்க வேண்டும். நீ எதற்கு இழக்க வேண்டும்? நீ எதற்கு இழக்க வேண்டும்? நெகட்டிவ் ஓட்டு வைத்திருக்கிறவன் 2 பேர் இந்த நாட்டில். ஒருவன் பாஜக, இன்னொருவன் சீமா. ரெட்டியார் தமிழன் இல்லை, கவுண்டர் தமிழன் இல்லை, அருந்ததியார் தமிழன் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, 24 மணி தெலுங்கு செட்டியார் தமிழன் இல்லை, நெசவாளர் அந்த கன்னடிய செட்டியார் தமிழன் இல்லை, எல்லாம் சொல்லி அவன் பூராவும் இந்த ஆளை தலைவு போட மாட்டான். இந்த ஆளோடு எவன் கூட்டி சேர்ந்தாலும் அவன் 1 கோடி பேர் இருக்கிறான் சிறுபான்மை மொழி பேர். ஆனால் சொல்கிறேன், 702 ஆண்டுகளாக இங்கேயே இருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மொழி பெற்ற பிள்ளைகள் தானே அவர்கள். அவர் என்ன வடநாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறான்? அவன் என்ன அஸ்ஸாம் பேசுகிறானா, வங்காளம் பேசுகிறானா, ஹிந்தி பேசுகிறானா? தமிழ் தானே பேசுகிறான். தமிழில் படிக்கிறான், தமிழில் பேசுகிறான், தமிழில் கனவு காண்கின்றான். அவனுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. அவன் தமிழன் இல்லையா? ஒரு முட்டாள்தனமாக ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு ஒரு நெகட்டிவ் ஓட்டை இந்த ஆள் பெற்று வைத்திருக்கிறார். இவருக்கு ஒரு 5-6% ஓட்டு போதும். இவருக்கு தொழில், அது அரசியல் தொழில் சீமான்க. அதனால் நாம் வெற்றி பெறுவோம் என்று அந்த ஆளுக்கு எந்த காலத்திலும் நம்பிக்கை இல்லை. அதனாலே குறிப்பிட்ட மக்களை திட்டி தீவிர தேசியம் பேசுகிறார்கள். அதனாலே இந்த 2 கட்சிகளும் சேருகின்றவன் யோசனை இல்லாதவன் தான் சேருவான். அப்போ இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? அதான் ராமதாசனுடைய நிலைப்பாடு அதிமுகவோடு சேருவதாகத்தான் இருக்கும். முதல் அதாவது அதிமுகவே இப்பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே வா, மோடி சொன்னார் என்று, அமித்ஷா சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் மீண்டும் செங்கோட்டையனை பிடித்தார் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அவர் வருகிறார். நான் சொல்லுகிறேன், அதாவது உனக்கு ஒரு 49 இடம் தருகிறோம். இந்த தினகரனுக்கு இடம் கொடுத்துக்கொள், சசிகலாவுக்கு கொடுத்துக்கொள், ஓபிஎஸ்க்கு கொடுத்துக்கொள், எல்லாரையும் தாமரையில் நிற்கவை, நீயும் நின்று என்ன அதோடு முடித்துக்கொள். ராமதாஸுக்கு இடம் கொடுக்க வேண்டியது என் வேலை. விஜயகாந்த் கட்சி வந்தால் அவர் ஒன்றும் பெரிய ஓட்டு பெருசாக இல்லை என்றாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியது என் வேலை. சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் நடந்தது போல் நாங்கள் மேஜர் பார்ட்டி, நாங்கள் இடங்களை நாங்கள் பகிர்வோம். உனக்குள்ள இடம் என்ன என்று கேள். நீ ஒரு வேண்டாத ஆள் 3 பேரை வைத்திருக்கிறாய், அவர்களுக்குள்ள இடத்தையும் சேர்த்து வாங்கி கொண்டு தாமரையில் நிற்க வைத்துவிட்டு வெளியேறு என்பதுதான் இவருடைய கருத்து எடப்பாடி என்று சொல்லுகிறார்கள். அதனாலே தான் அது முடிவாகவில்லை. அவர்கள் நாங்கள் மேஜர் பார்ட்னர் என்பது போல பாவித்த பாவனை. நீ நொண்டி, உனக்கு குதிரை இல்லாமல் நடக்காது. மத்திய அரசாங்கம் உன் கையில் இருப்பதனால் இந்த அதிமுகவை நீ மிரட்டி குதிரை ஏற பார்க்கிறாய். அதில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறார் எடப்பாடி என்று தான் எனக்கு படுகிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு தேடி வந்தவர் முடிவு நாங்கள் கூட்டணியெல்லாம் பேசவில்லை என்று சொல்லிவிட்டு வந்து விட்டாரே. வந்துவிட்டு எடப்பாடி செய்த நிகரற்ற ஒரு செயலை நான் சொல்லுகிறேன். வக்ஃபு சட்டத்தில் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறார். நான் வாயார பாராட்டுகிறேன் நம்முடைய எடப்பாடியை. என்ன பார், உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார் பார். நான் என்னுடைய கொள்கை முஸ்லீம்களுக்கு ஆதரவான கொள்கை. உன்னோடு சேர்ந்து தான் நான் இழந்து தொலைத்தேன். இப்பொழுது இனிமேல் நான் என்னுடைய கொள்கையை இழக்க மாட்டேன். நீ கூட்டு சேருவதெல்லாம் சேர்த்துக்கொள். நான் ஒன்று சொல்லுகிறேன், பிஜேபியோடே எடப்பாடி சேரட்டும், ஒன்று தப்பில்லை. நம்முடைய கொள்கையை நாம் காப்பாற்றி கொண்டு அந்த 1 மாதத்திற்கு மட்டும் இவனோடு கூட்டி இவனுக்கு ஒரு 30 இடத்தை ஒதுக்கி விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய கொள்கையை இழக்காமல், நம்முடைய வாக்குகளை இழக்காமல், நம்முடைய மக்களை இழக்காமல், அதே சமயத்தில் வேறு வழியில் இந்த திமுகவை அகற்றியாக வேண்டும் என்கின்ற நிலையில் நாம் அதற்குள் சரணாகதி அடைகின்ற போதுதான் கொள்கைகள் போய்விடுது. கொள்கையில் உறுதிப்பாட்டோட இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி அப்படின்றது மக்கள் ஏற்றுக்குவாங்க. அது தெரியல, எனக்கு தெரியாது. அது ஒரு பகுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 12% இருக்கிறார்கள் என்றாலும் அப்புறம் வேறு அதுக்காக பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக எவனுடைய மூத்திரத்தையும் குடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனாலாம் இருக்கிறான், பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக. அப்புறம் திமுக வரக்கூடாது என்பதற்காக இவனும் அதே மாதிரி முடிவைத்தான் எடுப்பான். நான் சொல்வது புரிகிறதா உங்களுக்கு? நான் இதெல்லாம் சரி என்று சொல்லவில்லை. தங்களுடைய ஐடென்டிட்டியோடு இருப்பது தான் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் கூட
பிஜேபி வரக்கூடாது என்பது ஒரே கொள்கை. இதற்காக 10 பேர் ஒன்றாக திரிகிறான். அப்புறம் திமுக வரக்கூடாது என்ற ஒரே கொள்கையினுடைய அடிப்படையில் 10 பேர் ஒன்றாக திரிவான். அப்படி திரிகின்ற போது தன்னுடைய கொள்கையை அதிமுக தனக்குரிய தனித்தன்மையோடு காப்பாற்றிக் கொள்ள முயல்வது என்பது எடப்பாடியை பார்த்தால் என்னமோ பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டு வந்த பையன் போல் இருக்கிறாரே தவிர செயல்படும் போது நல்ல அழுத்தமாக செயல்படுகிறார். பாருங்கள், வக்ஃபுக்கு எதிராக ஓட்டு போட்டுவிட்டு அமித்ஷாவோடு பேச தைரியம் இருக்கிறது என்று சொல்ல ஓபிஎஸ்க்கு இருக்கிறதா தினகரனுக்கு இருக்கிறதா நான் கேட்கிறேன். அது ஒரு சிறந்தது தானே. எனக்கு இது நான் இயல்பாக வெளியே இருந்து பார்க்குற போது எனக்கு தோன்றுவதை நான் சொல்கிறேன். ஆகவே எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறேன், இவர்களிடம் போய் பாதி இடத்தையெல்லாம் இழந்து கூட்டணி சேருவது என்பது வெட்டி வேலை. பாமகவில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற குழப்பமே அன்புமணியினுடைய பாஜக பற்று. அது அமித்ஷா வருகை இரவு இருக்குன்றதுனாலேயே உடனடியாகவே அறிவிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நான் நினைத்தேன் இன்றைக்கு எதற்கு இவ்வளவு அவசரமாக இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். அமித்ஷா வருகிற போது உன்னோடு சேரப்போகின்ற நிலை நான் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார் என்று சொன்னார். அது ராமதாஸ் சொல்லக்கூடிய ஆள் தான். ராமதாஸ் ரொம்ப முனைப்பான ஆள். அரசியல் தலைவர்களிலே முனைப்பான அரசியல் தலைவர், வெல் இன்ஃபார்ம்டு பர்சன். அரசியல் நன்றாக தெரியும். அன்புமணியும் நன்றாகத்தான் விவரமாக பேசுகிறார். அவர் அறிவிச்சது வந்து உங்களுடைய கண்ணோட்டத்துல சரிதான், இப்படித்தான் என்று எனக்கு படுகிறது. நாம அவருடைய மனதிற்குள் நுழைந்தான் நாம் பார்க்கின்றோம். இல்ல அப்படியே இருந்தாலும் இன்னும் சில கேள்வி. அதாவது அமித்ஷாவுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, வி ஓன் அலைன் வித் யூ. என்ன, அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் ஏடிஎம்கே. ஏன் எத்தனை ஏடிஎம்கே உங்களுக்கு செய்யாத உதவியா நான் சொல்லுகிறேன். அன்புமணி அப்படி ஒரு முடிவெடுத்தார். 10% கடைசி நேரத்தில் கையெழுத்து போட்டாரே, அதனாலே வேறு சிலருடைய எதிர்ப்பு அவருக்கு வந்ததே. அது பெரிதாக நினைக்க வேண்டாமா நீங்கள்? இந்த ஸ்டாலினிடம் எதையாவது செய்து கொள்ள முடிகிறதா அவங்களால்? 10% கையெழுத்து கடைசியாக போடுகிறார். போட்டுவிட்டு தேர்தல் வருகிறது. அதனாலே ஒரு பகுதியினுடைய எதிர்ப்பும் வருகிறது. அது ஒரு பக்கம். அது ஒன்றை நினையுங்கள். நீங்கள் அது ஒன்று தானே கொள்கையாகவே வைத்திருக்கிறீர்கள். ஸ்டாலினிடம் போய் காவடி எடுக்கிறீர்களே, அசைகிறார் அவர். 2வது, உங்களுக்கு ஒவ்வொரு தினமும் ராஜ்யசபாவுக்கு இடம் தந்து உங்களை எம்பி ஆக்கி வைக்கிறாரு. நீங்கள் அங்கே போய் பேசுவதற்கும் ஒரு மரியாதை பெறுவதற்கும் இதெல்லாம் அதிமுக தானே செய்கிறது. என்ன பாஜகவை செய்தது? பாஜக இப்படியே எந்த குதிரை எவன் குனிமான் குதிரை ஏறுவோம் என்று அலையும். நம்ம மறந்துட்டு அங்கே குனிஞ்சு நின்றுட்டோம்னு வச்சுங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஏறி உட்காந்துருவாங்க. அவங்க நம்ம அவங்களோட இருக்கிறது மட்டும் விரப்பாகவே இருக்கணும். குனிந்து விட்டால் குதிரை ஏறி விடுவார்கள். அது இந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால். ஆகவே இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்னும் என்ன செய்ய போகிறார்கள்? அதில் ராமதாஸ், நான் அன்புமணியை குறைவாக கருதுகின்றவன் இல்லை. அவர் தகப்பன் மாதிரி அவரும் நல்ல சிறப்பாக அந்த நெய்வேலி போராட்டமெல்லாம் நன்றாகத்தான் செய்கிறார். அவரை போலவே, தகப்பனாரை போலவே இவரும் தெளிவாக பேசுகிறார். அதெல்லாம் குறைவு ஒன்றுமில்லை. ஆனாலும் எடுக்கின்ற முடிவுகளில் குளறுபடி இருக்கின்ற போது ராமதாஸினுடைய முடிவு அதிமுக, இவருடைய முடிவு பாஜக என்கின்ற அடிப்படையில் அந்த பிளவு ஏற்பட்டிருக்குமானால் ராமதாஸ் எடுக்கின்ற முடிவு தான் சரியான முடிவு என்பது என்னுடைய கருத்து. இல்ல அந்த முடிவு அதை அமித்ஷா வருகின்றாரே அறிவிக்கிறார் பாருங்கள். அவருக்கு எவ்வளவு கூர்மை இருக்கிறது. நீ அவர் இறங்குகின்ற அன்று என் மகனையே வெளியே தள்ளி விடுவேன், உன்னோடு சேர மாட்டேன் என்பது போல ஒரு முடிவை இவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அது ரொம்ப, அதுக்கு ஒரு மன ஊக்கம் வேண்டும். இல்லை அது ஒரு விதத்தில் நீங்கள் பாராட்டினாலுமே கூட அது சமரசமாக பேசியே அந்த முடிவை அறிவிச்சிருக்கலாமே. ஏன்னா ஏற்கனவே மேடையில் ஒரு சலசலப்பு இருந்தது அப்படின்றது. அவர் அப்பனுக்கு பிறந்த மகன் அவரும் வல்லூட்டியாக இருக்கிறாரோ என்னவோ யாருக்கு தெரியும்? நமக்கு அது தெரியாது. 2வது, அது அவருடைய கட்சி விவகாரம். நீங்கள் கேட்பதினால் நான் ஒரு பார்வையாளராக என்னுடைய கருத்தை சொல்லுகிறேனே தவிர, என்னுடைய கோணத்திலிருந்து தான் சொல்கிறேனே தவிர அவர்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. இப்போ பிஜேபியோட கூட்டு இல்லை, ஆனால் அதிமுகவோட கூட்டு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிஜேபி அதிமுக அந்த முடிவுக்கு வந்தால் பாமகவினுடைய கேடர் முழுவதும் ராமதாஸோடு தான் இருப்பார். அதிமுகவோடு கூட்டு சேருவதற்கு இடையூறாக மகன் இருக்கிறான் என்று சொன்னால் மகன் he will be singled out. ராமதாஸ் மீது பற்று கொண்டவர்கள் மகன் குறைவானவர் இல்லை. அவரோடு சேர்ந்து செயல்படுவதற்கும் இளமையான மனிதர். இனிமேல் அவர் கைக்கு தான் கட்சி வந்தாக வேண்டும். எந்த நிலைப்பாடு ஏற்பட்டாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், நீரடித்து நீர் விலகாது. மறுபடியும் இந்த தலைமை மாறி அன்புமணிக்கு தான் ஒரு நாள் வரும். வேறு யாரையும் அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வருகின்ற அளவுக்கு எனக்கு தகுதி தெரியவில்லை. ராமதாஸுக்கு
ராமதாசனுடைய மகன் என்று மெய்ப்பிக்கின்ற வகையில் அன்புமணியிடம் செயல்பாடு இருக்கிறது. ஊக்கமாக செய்கிறார். தவறான முடிவுகள் எடுப்பது வேறு, ஊக்கமாக செயல்படுகிறார். அதனாலே ஒரு நாளைக்கு அந்த கட்சி அவரிடம்தான் வந்து சேரும். ஆனாலும் இப்பொழுது ராமதாஸ் அதிமுகவின் பக்கம் இருப்பது தான் சரியானது. நமக்கு அதிமுக வாக்குகள் எடப்பாடியை நோக்கி போகின்றன, வன்னியர் வாக்குகள் எடப்பாடியை நோக்கி போகின்றன. என்ன நீ பிஜேபிக்கு போட சொல்கிறாய், நமக்கு 10% இடம் கொடுத்தவன் எடப்பாடி தானே என்று கருதுகிற போக்கு இருக்குமானால் நம்முடைய வாக்கே பிளவுபடுகிறது. நாம் சொல்லித்தானே எடப்பாடி கொடுத்தார். அப்போ அந்த 100% வாக்கு நமக்கு வர வேண்டும் அல்லவா? இவர்கள் 2 பேரும் சேர்ந்து நின்றால் வரும் அல்லவா? அப்படியானால் ராமதாஸ் எடுக்கின்ற முடிவு தான் சிறந்த முடிவு. இந்த முடிவு 2026 தேர்தல் எந்த மாதிரியான பலனை பெற்றுத்தரும்? பெரும் பலனை பெற்றுத்தரும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி சரியாக இருக்கிறார். வக்ஃபுக்கு கிழித்து போனேன், நான் எதிர்பார்க்கவில்லை. நான் எடப்பாடி வக்ஃபுக்கு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த முஸ்லீம்கள் ஒன்றும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிற மாதிரி இல்லை. எல்லாம் இந்த ஸ்டாலினை கட்டி கொண்டு அழுகிறார்கள். அதாவது முஸ்லீம்களுக்கு துயரம் வருகிறது, அவர்களுக்கு மோடி அரசால் சிரமம் வருகிறது. அதில் எல்லா கட்சிகளும் சரியாக வருகின்ற போது எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்காம அதே ஸ்டாலின் 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 என்று இப்படியே எல்லா ஓட்டையும் அந்த பக்கம் போட்டுவிட்டு, ஆனாலும் அந்த கொள்கை முடிவில் சரியாக இருந்திருக்கிறாரே எடப்பாடி, புரிந்து கொண்டு நீங்கள் திரும்பினால் திரும்புங்கள், திரும்பாவிட்டாலும் பரவாயில்லை, நான் வக்ஃபுவை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கார். தம்பித்துறை 1.5 நிமிஷம் பேசினாராம். 1.5 செகண்ட் பேசியிருக்கட்டும், ஓட்டு சரியாக போட்டானா இல்லையா? இது ஒரு பேச்சு. ஆகா, இந்த தம்பித்துறை இவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டு விட்டாரே, இது என்னது, இது ஒன்றை வைத்து தானே பிழப்பை ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்று கவலைப்படுகிறார் ஸ்டாலின். இந்த பீத்த அரசியல் இதெல்லாம் பெருவாரியான மக்களின் நன்மைக்கு நாம் பாடுபடுகிறோம் என்று இல்லாமல் பீத்த அரசியல். என்ன இருந்திருந்து ஆட்சியில் என்ன கண்டு விட்டீர்கள்? அருந்தின மலமாம் என்று சொல்லுவார் பட்டினத்தார். என்ன பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட சாப்பாடும் ஆயா கடை இட்டலியும் மலமாக போகிறது. இதில் என்ன நீ பெரிய கிழித்து விட்டா, இதில் என்ன இது குறைந்து விட்டான்? ஆயா கடையில் சாப்பிட்டவன் என்ன குறைந்து விட்டான், 5 ஸ்டாரில் சாப்பிட்டவன் என்ன நிறைந்து விட்டா, எல்லாம் அருந்தின மலமாம் என்று பட்டினத்தார் சொல்லுவார். உள்ளே போய்விட்ட பிறகு வரப்போகுது அந்த அசிங்கமான சக்கை தானே. சும்மா இந்த பதவி என்று அலைகிறார்கள். அப்பனாண்டு மகனாண்டு பேரனாண்டு தமிழ்நாட்டையே சுரண்டி எல்லா சொத்தையும் கடைசியில் கருணாநிதி பாதி கொண்டு போய்விட்டார், நிம்மல் ஒரு பாதி கொண்டு போக போகிறார். வெக்கங்கட்ட அரசியல். நிறைவா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீர் அடித்து நீர் விலகாதுங்கிறது மாதிரி எதிர்வரும் காலத்துலேயும் இந்த உட்கட்சி பூசல்லாம் முடிவுக்கு ஒன்றா தான் போய் முடிவுக்கு வரும். மறுபடியும் அன்புமணி தான் உள்ளே இருப்பார். அவரால் தான் அவருக்கு பின்னால் இந்த கட்சியை நடத்த முடியும். அதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு சார்பு பார்வை அன்புமணியிடம் இருக்கிறது, பிஜேபி குறித்த சார்பு பார்வை. அது சென்ற தேர்தலில் வேலை செய்யவில்லை. உங்களுடைய துணைவியாரையே தோற்கடித்திருக்கிறது. மீண்டும் அந்த பார்வையிலிருந்து நாம் செய்த தவறுகளிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும். அது ராமதாஸுக்கு தெரிகிறது. உங்களுக்கு அனுபவம் நீங்களும் குறைவென்று நான் சொல்லவில்லை. சிந்தித்து பார்த்து மறுபடியும் தகப்பனோடு பேசி இதை முடிவு செய்து கொண்டு நீங்கள் செயல்படுவது தான் சிறந்ததே தவிர, இதில் உங்களிடம் 10 பேர் ரொம்ப பற்றுதலாக இருப்பான், அவன் 10 பேரும் ராமதாஸை கூட எதிர்ப்பதற்கு தயாராவான், அவரோடு 10 பேர் சேர்ந்து இருப்பார்கள், உங்களை எதிர்க்க தயாராக, அது பயனற்றது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த அமித்ஷா வந்த அன்றைக்கு இந்த ராமதாஸ், நான் எப்படி வக்ஃபுக்கு எடப்பாடி ஓட்டு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டது எனக்கு ரொம்ப கிறுகிறுத்து போனேன். ஏன்னா எடப்பாடி ஹஸ் டன் இட் என்று சொல்லி, அதே மாதிரி அமித்ஷா வர்ற அன்றைக்கு மகனை பற்றி கவலைப்படாமல் ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறார் பாருங்கள். அது சொல்லப்பட்ட செய்தி அமித்ஷாவுக்கு. இட் இஸ் எ மெசேஜ் டு அமித்ஷா, நாட் டு தி பிஎம்கே கேடர்ஸ் என்று நான் சொல்லுகிறேன். இப்போ பொறுத்திருந்து பார்ப்பாங்க என்ன நடக்குது. நன்றி. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.